அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வானிலை நிலவரம். அதாவது நேற்று மழை அப்படியே தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ காலையிலையும் மயிலாடுதுறை இந்த பகுதியில் தொடர்ந்து அது தூறல் சாரலாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த கர்ப்போட்ட மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வடகிழக்கு பருவமழையான முன்னைக்கான அந்த காற்று மாறுதலுக்கான முன்னோட்ட மழை இது. அது பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வலு குறைந்த கீழ்திசை காற்று ஏன்னா மேற்கேந்து காற்று வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது மேற்கேந்து காற்று வரணும். இப்போ கிழக்கு காற்று மாறுது. அப்புறம் கொம்பு சுற்றி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதோடு சேர்த்து வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம், நம்மளுடைய முன்னோட்டமும் இன்றைக்கி அறிவிச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சாயங்காலம் போகிறதா இருந்தேன். இன்றைக்கி மழை வெளியில் போக முடியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் சரி பண்ணி இப்போ போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு இப்போ அதற்கான இதுதான் வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு டெல்டா பகுதிகளிலையும் வட தமிழகத்திலையும் 2 புயல்கள் கரையை கடக்கும் நிகழ்வுகள் இருக்கலாம். இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 6-7 நிகழ்வு இருக்கும். 2 கரையை கடக்கும். 1 டனா, 2 பெங்கால், சக்தி, மோந்தா, செய்யார், டிட்டாச். அதாவது மொதல் நிகழ்வு கத்தார் வச்ச பேர் அது தனா. அது இந்த தொடக்க நிகழ்வாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொடர்ந்து என்னென்ன வரப்போகுதுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம வானிலை அமைப்பை பார்த்துருவோம். இப்போ அரபிக்கடலில் அந்த சுழற்சி இருக்குது. நம்ம வங்கக்கடலில் நமது டெல்டா பகுதியை ஒட்டி ஒரு மேலடுக்கு சுழற்சி நீடிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 6ஆம் தேதிங்களாம் மதியம் நீடிச்சிக்கிட்டு இருக்குது. இது அப்படியே உள் மாவட்டங்களில் நுழைஞ்சி, அதாவது நிலப்பகுதிகளில் நுழைஞ்சி அந்த அரபிக்கடல் சுழற்சியோடு சேர்ந்து அரபிக்கடல் சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியாக மாறப்போகுது. இப்போ ஒரு நாளைக்கு வச்சிங்களேன், நாளைக்கு 7 நைட்டு 8 7ஆம் தேதி 8ஆம் தேதி அது அரபிக்கடல் நிகழ்வோட அந்த காற்று சுழற்சியோடு சேர்ந்து ஒரு தாழ்வு பகுதி, அதாவது வெல்மார்க் லோ ப்ரெஷராக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாதிரி அது மேற்கு வடமேற்கு ஓமனுக்கு போக போகுது. அது ஓகேங்களா, நகர்ந்து போக போகுது. அதே டயத்தில் அதான் திருப்பி காட்டுறேன் நான். இந்த 7ஆம் தேதி இருக்கிறதோட இல்லை. இப்போ 10ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மன்னார் வளைகுடாக்கிட்ட ஒரு சிறிய ஒரு காற்று சுழற்சி ஏற்பட போகுது. அது 11 தேதியில் ஏற்பட்டு, ஏன்னா இந்த மழை பெஞ்சு முடியறதுக்கும் அடுத்த மழை வர்றதுக்கும் தொடக்கத்துக்கும் ரொம்ப ஒரு சரியான ஒரு தொடக்கமாகவே இருக்குது. அதனால் மன்னார் வளைகுடாக்கிட்ட ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது. அந்த சுழற்சி அது நீங்கள் பார்க்கலாம். இப்போ மன்னார் வளைகுடா அந்த சுழற்சி 8ஆம் தேதிக்கிட்டேயே உருவாக ஆரம்பிக்குது. அது ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக மன்னார் வளைகுடா பாருங்க, 8ஆம் தேதி. அது எப்பொழுதுமே கீழ்திசை காற்று வர்றப்ப மன்னார் வளைகுடாக்கிட்ட ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா, அந்த சுழற்சிக்கு கிழக்கு வடகிழக்க மேக உற்பத்தி அதிகமாக இருக்கும். காற்று குவிதல் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது தென்மேற்கு பருவமழை காலம்தான், இருந்தாலும் கீழ்திசை காற்று ஊடுருவுது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு டெல்டாவில் மழை பெய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதிக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த தமிழகமே டெல்டாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? 9ஆம் தேதி அதுக்கு தான் நான் திருப்பி அதை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மழை ஓஞ்சி போயிடல. இன்றைக்கி 6ஆம் தேதி மழை குறைச்சலாக இருக்கலாம். நாளைக்கு 7, 8, 9, 10 நல்ல மழை இருக்குது. அதுக்கப்புறம் 11, 12, 13 லேசான மழை. அப்படியான இந்த நிகழ்வு ஒரு நீள்வட்டமாக எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அரபிக்கடலுக்கே போயிடுது, கலைஞ்சி போயிடுது. அடுத்தது ஒரு நிகழ்வு எங்கேருந்து வருதுன்னா, தென்சீன கடல்லேருந்து வருது. 10ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா, அது தென்சீன கடலில் அந்தமான் போர்ட்டு பிளேயர், இப்போ தான் ஏதோ பேர் மாற்றிருக்காங்க, ரொம்ப சக்தி எதுன்னு, அந்த இடத்துக்கு அது 14ஆம் தேதி 15ஆம் தேதி நமது டெல்டா கரையோரங்களில் நெருங்கி
வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஒரு நிகழ்வாக முதல் நிகழ்வாக இருக்க போது அது ஒரு புயல் நிகழ்வாக இருக்குமாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா புயல் நிகழ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு ஒதுக்கிட முடியாது. ஒரு 30-40% வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிடதாக, அதாவது புரட்டாசி 29-30 வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியெல்லாம் நல்ல மழை. அதாவது ஐப்பசி 31, ஐப்பசி 14 தான் தீபாவளி. அதனால் வந்து அப்பையும் ஒரு சின்ன சின்ன சுழற்சிகள்லாம் வரும். ஆனால் இது நான் சொல்கிறது வந்து அக்டோபர் 14-15 வந்து பெரிய சுழற்சி. அது வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. முதல்ல அக்டோபர் 17 முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது அக்டோபர் 27 ஐப்பசி 10ஆம் தேதி ஒரு ஐப்பசி 10ஆம் தேதி ஒரு சுழற்சி இருக்குது. அது வந்து தீபாவளிக்கிட்ட அது கொஞ்சம் சின்ன சுழற்சி தான். அது தீபாவளிக்கிட்ட கொஞ்சம் ஒரு மழையை தரலாம். அடுத்தது நவம்பர் 17-20 அது வந்து டெல்டாவில் வந்து கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. அது வந்து வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லை, நவம்பர் 24-30 அதாவது நவம்பர் 17-20ங்கிறது வந்து கார்த்திகை 5, ஐப்பசி 24 1, கார்த்திகை 5 1. அடுத்தது வந்து நவம்பர் 24-30 அதுவும் வந்து 14-15. அதுக்கப்புறம் 29 ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் டிசம்பர் 17 வந்து மார்கழி 2. அதாவது வந்து மாதத்துக்கு 2 நிகழ்வாக வருது பாருங்கள். மார்கழி 2. அதுக்கப்புறம் டிசம்பர் 27 மார்கழி 12. அதுக்கப்புறம் ஜனவரி 7 அது வந்து மார்கழி 23. இது எல்லாமே பெரிய நிகழ்வு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன காற்று சுழற்சியெல்லாம் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், அக்டோபர் 17 அது வந்து நம்ம இதை வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நிகழ்ச்சி. புரட்டாசி 29-30. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 27 ஐப்பசி 10ஆம் தேதியே ஒரு நிகழ்வு இருக்குது. ஏன்னா ஐப்பசி 14 வந்து, அதாவது அக்டோபர் 31 வந்து அது தீபாவளி. அப்போல்லாம் லேசாக மழை இருக்கலாம். இப்போ வந்து அந்த புயல் என்னென்ன பேர் வைக்கிறாங்கங்கிறது வந்து இப்போ வந்து இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது கத்தார் வந்து டனா, சவுதி அரேபியா வந்து ஃபெங்கால், ஸ்ரீலங்கா சக்தி, தாய்லாந்து வந்து மோந்தா, யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் வந்து சென்யார், ஏமன் வந்து டிட்டாச். இந்த 6 நிகழ்வுமே வரப்போகுது. நிகழ்வில் வந்து ஒரு 4 நிகழ்வாவது பேர் வைக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அதனால் அது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதுக்காக தான் நான் லாங்காக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து அக்டோபர் 17 நிகழ்வு, அக்டோபர் 27, நவம்பர் 9-15, நவம்பர் 17-20, நவம்பர் 24-30, அதுக்கப்புறம் நவம்பர் 29 1, அதுக்கப்புறம் டிசம்பர் 17, டிசம்பர் 27, ஜனவரி 7. இதெல்லாம் தமிழ் தேதியில் என்னான்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி 29-30 அக்டோபர் 17 உருவாயிடுதுங்களா? அடுத்தது வந்து ஐப்பசி 10-1, ஐப்பசி 24, கார்த்திகை 5, கார்த்திகை 15, மார்கழி 2, மார்கழி 12, மார்கழி 23. இது வந்து அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடிய ஒரு சுழற்சி. அதுக்குள்ளே சின்ன சின்ன சுழற்சிகள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் நிகழ்வுகள் வர்றதை வந்து, அதாவது லாங் டைம் ஃபோர்காஸ்ட்டில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி இதில் வந்து 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன போகும். ஆனால் ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் அனைத்திலையுமே இயல்புக்கு அதிகமான மழை, ஒரு 50% மழை. நமக்கு எப்போதுமே 50% மழைன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 145 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு எதிர்பார்க்குறோங்க மயிலாடுதுறையில். சென்னையில் இன்னும் மோசமாக இருக்கும். அதாவது இந்த டனாங்கிற புயல் வந்து இதில் 15ஆம் தேதி வர்றது, அது வந்து நம்ம டெல்டா கரையோரங்களில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வடக்கு நகர்வை, ஏற்கனவே மிக்ஜாம் எடுத்தது தெரியுங்களா, அந்த மாதிரி கரையோரங்களாகவே நகர்வை எடுத்து அது வந்து ஆந்திராவில் போய் கரையை கிடக்கும். கரையோரங்களால் போனால் என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு என்ன ஏற்கனவே சென்னை வாசிகள் அனுபவிச்சிருக்காங்க. திரும்ப ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இதை வந்து ஒன்று முன்னெச்சரிக்கையாக இருங்க, வராமல் போகட்டும், அது வேறு. ஆனால் வந்து டெல்டாவில் வந்து நவம்பர் 9-15, நவம்பர் 17-20, 24-30 இந்த 3ல் வந்து, அதாவது வந்து ஐப்பசி 24, கார்த்திகை 5, கார்த்திகை 14-5
14, 15 இதில் ஏதாவது ஒரு நிகழ்வு நிச்சயமாக டெல்டா கரையோரங்களில் வரும். கடுமையான மழை, மிக கடுமையான மழை, அதாவது வந்து குறைந்த நேரங்களில் மிக அதிக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு. அதாவது முந்தா நாள் வந்துங்க நேற்று 4ஆம் தேதி நைட்டு ஒரு காற்று, ஒரு மழை, 1.5 மணி நேரம் தான் மழை. எங்களுக்கு பக்கத்து கிராமம், மணல்மேட்டுக்கு பக்கத்தில் கடலங்குடின்னு கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 25 போஸ்ட்டை உடச்செறிஞ்சிச்சிங்க. காற்றுங்க, புயல் காற்று மாதிரி உடச்செறிஞ்சு அந்த பக்கத்தில் எல்லாம் விர விட்டவங்க எல்லாருக்குமே பம்பு செட்டு எதுவுமே வேலை செய்யலை. அதாவது வந்து குடியிருப்பு பகுதிகளில் ஒரு 5-6 போஸ்ட் உடஞ்சி போச்சு. ரைட்டுங்களா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காற்று அந்த மாதிரி அடிக்குது. ஒரு சூறாவளி வந்து அந்த மாதிரி அடிக்குது. அதனால் இந்த விர விட்ட அந்த இடத்துல மட்டும் மழைமானி இல்லை. மணல்மேட்டில் வந்து 4.2 சென்டிமீட்டர் மழை காட்டுறாங்க. அங்கே குறைஞ்சலாம் 15 சென்டிமீட்டர் அந்த 1.5 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கும். அதாவது வந்து எப்படி சொல்கிறேன்னா பேய் மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மேகவெடிப்பு மழை அந்த மாதிரி பெஞ்சிருக்கு. அதாவது விர விட்டதுக்கு மேலே இதுக்கு மேலே கேக்குக்கு மேலே ஒரிச்சான் தண்ணி நிற்கிது. நேற்று எல்லாம் மோட்ரு வச்சு வடிகட்டினாங்க, இது இன்ஜின் போட்டு. திருப்பி வந்து நேற்று மழை. இதை எதுக்காக சொல்கிறேன்னா வெண்ணடவுலாம் தப்பிக்குமா? ஏன்னா ஐப்பசி முதல்ல 29லேயே ஆரம்பிக்குது. அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நிகழ்வும் இருக்குது, 7 நிகழ்வு இருக்குது. இல்லை 7 நிகழ்வும் காற்று நிகழ்வு தான். அது வந்து நம்ம கரையோரம் வரத்தில் ஒரு 4 நிகழ்வு நிச்சயமாக கரையை கடக்கிற நிகழ்வு, 2 டெல்டாவில், 2 வட கடலோரங்களில். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.